பிரைஸ் தி லார்ட். இந்த காலையில் இந்த சர்வ வல்லவரை ஆராதிப்போம். ஓ நன்றி, எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. நம்ம வாயை திறந்து அவரை துதித்து பாடுவது, அந்த நல்லவரை, அந்த வல்லவரை, அந்த வாக்கு மாறாதவரை துதிப்போமா? நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரன்றி வாழ்வு இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவைனையா. நீரன்றி வாழ்வு இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே. இயேசுவே, உனக்கே துதிப்பா, உம்மை கனப்படுத்துகிறோம். இந்த மேன்மைக்கு நீர் ஒருவரே சொந்தக்காரர். இயேசுவே, இந்த காலவெளியிலே உம்மை ஆராதிக்கிறோம். எந்தெந்த உள்ளங்கள் தடுமாறி சோர்ந்து போயிருக்குதோ, பயந்து போயிருக்கிறாங்க, உம்மை துதிக்கும் பொழுது அவர்களுக்கு வாழ்வு தாங்க, விடுதலை கொடுங்க, சமாதானம் கொடுங்க. அவங்களுடைய மன விருப்பங்களை நீ செய்து கொடுக்கிறவர் அல்லவா. அதுல குறைகள் இருக்கும் என்று சொன்னார். அந்த திட்டத்தை நீக்கிவிட்டு உங்களுடைய திட்டத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகள் தேவனே, அவர்கள் நடந்து செல்கிற பாதையில நீங்க கூட வாங்க. யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ இன்னைக்கு அவங்களை பலப்படுத்துங்க, சகாயப்படுத்துங்க. நிலவரமான ஆவியில நிரப்புங்க. நீ செய்ய போவதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனம். அந்த வசனத்தில் இருக்கிற ஒரு பகுதி மட்டும் வாசிக்கிறேன். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமென். ஸ்தோத்திரம். அநேகர் இந்த வார்த்தையை கேட்டுன்னு உண்மையிலே சுகமான வாழ்வை பார்த்துருந்தா தானே, பார்க்கவே இல்லையே. சில பேர் பார்த்துருக்குறாங்க, சூழ்நிலை மாறி போச்சு. ஒருவேளை அந்த வாழ்வு தான் இல்லையே இப்போ. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த மனுஷன் சொன்னதை நான் சொல்லலை. ஏதோ உங்களுக்கு இந்த காலம் நல்ல காலம் இருக்குது,
விழுந்தா கண்டிப்பாக ஒரு காலம் எந்திரிப்போம். இந்த மாதிரி ஸ்டைலில் நான் பேசுவாங்க பார்த்தீங்களா, அப்படி பேச வரல. கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா, கர்த்தர் சொல்கிற வார்த்தை எப்படின்னா, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் இருக்கும். அநேகர் சம்பாதிக்கிறாங்க, கையில் முத நாள் தான் பார்ப்பாங்க. சமீபத்தில் என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, இவ்வளோ 1000 ரூபாய் வரும், வாடகைக்கு எப்படி கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், அவங்களுக்கு கேபுக்கு எவ்ரிடே இந்த வெஹிக்கிள் சார்ஜ், அப்புறம் இவருக்கு பெட்ரோல் சார்ஜ், அது இது காணிக்கைக்கெல்லாம் எடுத்து வச்சிருவேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எல்லாம் எடுத்து வச்சு பார்த்தா மிஞ்சினது 2000 ரூபா தான் இருக்கும். அதை வச்சுட்டு மற்ற காரியங்களை நான் எப்படி பார்ப்பது? இதே போல சூழ்நிலையில் இருக்கலாம் மக்களே. நான் கவனிங்க, கர்த்தர் சமூகத்தில் வந்துட்டு அவரை நம்புங்க, அவர்கிட்ட உங்க இருதயத்தை ஒப்புவீங்க. உங்க சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அதாவது இந்த ஓல்டு செடிக்கும் புதுசா வர்ற செடிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதுல இருந்து வர்ற ப்ராடக்ட் எல்லாமே அப்படியே பிராண்ட் நியூ. பாருங்க, அந்த சின்ன விருட்சத்துல இருந்து வர்றது, அந்த இலையை பார்க்கறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கும். இந்த துளிர்க்கும்ன்றதுக்கு எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். உங்க வாழ்வு அவ்வளோ பிராண்ட் நியூவா மாற்றுது, துளிர்க்கும். அது உண்மை. இந்த சுகம் என்று பார்க்கும் பொழுது, சுக வாழ்வுன்னு பார்க்கும் பொழுது, அதுல சரீர சுகமும் இருக்கு, ஆன்மீக சுகம். இதுல ஒன்று மட்டும் இருந்தா போதும் நினைச்சிடாதீங்க, அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனா கர்த்தர் அதை தான் அறிஞ்சு இந்த சுக வாழ்வுன்னு அவர் சொல்றது என்னன்னா, சரீர சுகமும் ஆன்மீக சுகம் ரெண்டும் தருகிற கர்த்தர். இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். திஸ் டூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் இந்த ரெண்டும் தருகிறாரு, அது கர்த்தரின் சித்தம். அதை முதல் தெரிஞ்சுக்கிடுங்க. ரெண்டாவது சொல்றாரு, சீக்கிரத்தில் துளுக்கும். நம்ம தான் இந்த வார்த்தை நல்லா இருக்கு, எப்போ நடக்கும் தெரியலையே, இம்மிடியேட்டா போகுது. ஆனா வேத வார்த்தை வந்து சீக்கிரம். இந்த சீக்கிரம் நடக்கணும்னா, சீக்கிரமா என்கிட்ட இருக்கிற சந்தேகம், சீக்கிரமா என்கிட்ட இருக்கிற இந்த உலகம், சீக்கிரமா என்னுடைய இடத்துல இருக்கிற அந்த பிற்போக்கான எண்ணத்தை தூக்கி வீசும் பொழுது, சீக்கிரமா அவர் செய்ய வேண்டியதை என்னுடைய வாழ்க்கையில செய்வார். விளங்குதா? தொடர்ந்து நம்மளை நடத்துவார். பயப்படாதீங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார். உங்க சுக வாழ்வு துளிர்க்கும். நீங்க அதை பார்ப்பீங்க. உங்க சாட்சிகளை நீங்க எழுதுவீங்க. இந்த அதிகாலை வேளையில தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டோம், நான் நம்பினேன், ஜெபிச்சேன். கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் சேமம் செய்தார். நீங்க சாட்சி சொல்லுவீங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் சாட்சியாய் மாற்றுவார். God bless you.